ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய பார்வை பூமி எங்கும் என்ன இருக்குதுங்களா, ஆவிக் கொண்டிருக்கிறது வேதத்துல கண்டோம் விசுவாசிக்கிறவங்க. ஆனா இங்க வசனம் வாசிக்கும் போது அவருடைய சத்தத்தை கேட்டு என்னதுங்க, அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என்ன செய்யணுங்களா சொல்லுங்க, அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்படின வியாதிகளில் அதான் இப்ப வாசித்து பாருங்க, நான் எகிப்துக்கு வந்த பண்ண வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நான் பண்ண மாட்டேங்களா, உனக்கு வரப்பண்ணேன் அப்படின்னா உன் வீட்டுக்கு வராது இயேசுவின் நாமத்தினால. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா அப்படியே வாசித்து வாங்களே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்கிலீஷ்ல பார்க்கும் இந்த பரிகாரியோட வார்த்தை பார்க்கும்போது I am the God who healeth you அப்படின்னா நானே உன்னை சுகமாக்குற தேவன். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி தம் பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருங்க, சுகமாக்குறார். விசுவாசிக்கிறவங்க இப்பொழுது பேதுருடைய வீட்டுக்கு தேவனுக்கு கர்த்தர் பிரவேசித்திருக்கிறார். அவருடைய பார்வையில் பட்டது யார் தெரியுங்களா, பேதுருடைய மாமி. சகோதரிங்க எங்க வீட்டுல படுத்துட்டாங்கன்னா என்ன மாதிரி கெஸ்ட் வந்தாலும் கவனிக்க முடியாது. எவ்வளவு பேர் நம்புறீங்க? காபி டீ கூட உங்களுக்கு கிடைக்காது. சிஸ்டருங்க படுத்துட்டாங்கன்னா பிரதர் உங்களுக்கு இப்போ புதுசா பிரதருங்க வந்துட்டு குக்குங்களா இருக்கிறாங்க. பஞ்சாபி டாபா இருக்கிறாங்க, வீட்டுல குக்குங்க இருக்கிறாங்க, மிக்சரும் இருக்கிறாங்க, எல்லாரும் ஆயிடுறாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே பிரதர்ஸ்க்கு டீ போட தெரியும், பிரதர்ஸ் முட்டை கூட உடைச்சு அவங்க வறுத்துறாங்க. அதெல்லாம் பிரதர்ஸ் பூந்து விளையாடுறாங்க, கபாப் கூட பண்றாங்களா? ரகசியம் இப்பதான் விளையாடு பண்றாங்க. சிஸ்டர் என்ன பண்றாங்க அந்த நேரத்துல, தூங்கி நிக்கிறாங்க. இப்பதான் ஒன்னும் ரகசியம் வந்துச்சு. தூக்க முடிச்சிங்களா ஆயிட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க இல்ல அப்படி இல்லைங்க, ஏதோ ஜுரத்துல படுத்துட்டு கல்யாணத்துல ஆம்பளைங்க தான் பண்றாங்க. ஆமா, நான் இது வரைக்கும் எந்த கல்யாணத்துல லேடிஸ்ங்க டேக்ஷா பிடிச்சி அதை கேட்டுதே கிடையாது. லேடிஸ்ங்க சாப்பிட்டு தான் போறாங்க, சாப்பிட்டு தான் மெலிசா எடுக்கிறாங்க. பேதுருடைய மாமி என்ன இருக்கிறாங்க, ஜுரமா இருக்கிறாங்க. பேதுருக்கு தெரிஞ்சதெல்லாம் மீன் பிடிக்கிறதா தெரியும், அவருக்கு இந்த காபி ரொட்டி தெரியும். அவருக்கு பேதுருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதுங்க சொல்லுங்களேன். பேதுருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் மீன் தான் தெரியும். அதை விட்டீங்கன்னா அவருக்கு என்ன தெரியாதுங்க, தெரியாது. ஆசையோட திரளான கூட்டம் வருது, ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க, எங்க வீட்டுக்கு அவரு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஒரு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா என்னதுங்க ஒரு சந்தோஷம். எங்க வீட்டுக்கு என்ன பண்றாரு, ஒரு மினிஸ்டர் வந்துட்டாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர், மரித்தோர்களை உயிரோட எழுப்பிட தேவன். 5 அப்பத்தையும் 2 மீன் என்ன பண்ணாருங்க, திரளான கூட்டத்துக்கு ஆண்டவர் உணவாக போஷிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். விசுவாசிக்கிறவங்க மார்த்தாள் மரியாள் வீட்டுல போயிட்டு துக்ககரமான காலத்தை சந்தோஷமாக தேவனை கர்த்தர் மாத்திட்டு வந்தார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. கண்ணீர் மேல தேவனுக்கு கர்த்தர் நடந்தார். விசுவாசிக்கிறவங்க காரணம் ஒரு கல்யாணத்துல தேவனுக்கு கர்த்தர் போயிட்டு என்ன பண்றாங்க, இன்னும் மதுரமாக தேவனை கர்த்தர் காலையில மாத்திட்டார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. பெருவி குருடனை தேவனுக்கு கர்த்தர் தொட்டு சுகமாக்கிட்டார். விசுவாசிக்கிறவங்க ஜப்பானிய தேவனை கர்த்தர் எழுந்து நடக்க செய்தார், ஊமைகளை பேச வைத்தாருங்க. அவர் அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் போது பேதுரு பார்த்து சொன்னார், ஐயா எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு போய் எங்க வீட்டுக்கு நீங்க தான் பண்ணுங்க. ஆனா அவருக்கு தெரியாது அவருடைய மாமி என்னவா இருக்கிறாங்களா, சுரமா இருக்கு. அநேக நேரத்துல உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை நீயே உனக்கு அறியாத இருக்கு. விசுவாசிக்கிறவங்க உன்னோட சூழ்நிலை இன்னும் நீ என்ன பண்ணலீங்கன்னோ அறிந்து கொள்ளவில்லை. ஆனா கர்த்தருடைய பார்வையில, சீடர்களுடைய பார்வையில கிடையாதுங்க, அந்த பேதுருடைய பார்வையில கிடையாது. அவர் வந்து சொல்ல, ஐயா இவ்வளவு பேரை நீங்க சுகமாட்டீங்க மாக்கிட்டீங்க, நீங்க நம்ம என்ன பண்ணுங்க சுகமாக்குங்கன்னு சொல்லி. ஆனா என்ன பண்ணலீங்க, அவரு கேட்கவில்லை. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் அவருடைய நோக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளை சுகமாக்க. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்குவார் ஐயா இயேசுவின் நாமத்தினால. உன் வீட்டின் வாசப்படி தேவனை கர்த்தர் சுகமாக்குவாருங்க இயேசுவின் நாமத்தினால. உன்னுடைய வீடு சமாதானமா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. நீயோ பாக்கியமும் நன்மையும் தேவனுக்கு கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறது போல உன்னுடைய வீட்டிலும் தங்கி இருக்கும் இயேசுவின்.
ஹalleluya. அந்த ஐயா வீட்டுக்குள்ள வந்த உடனேவே அவருடைய பார்வை யார் மேல பட்டுச்சுங்க? காரணம் என்ன? என்ன செய்துட்டு இருந்தாங்க அம்மா? வாசிங்களா அந்த வசந்த வாசிங்களே. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவர்கள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. தேவனுக்கு கர்த்தர் உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் மேல தேவனை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? தொடுவார். அந்த கரத்தை அவர் என்ன பண்ணுவாருங்க? உனக்காக நீச்சுவார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? வீட்டில் ஜெபக்கூட்ட வைக்கும் போது உனக்காக, உன் காரியத்துக்காக ஆண்டவர் ஜெபிப்பார். விஷயத்துக்காக ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் உங்களுக்காக என்ன பண்ணுவாங்க? விசேஷமாக ஜெபிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வீட்டுங்களை கத்துங்க. நிறைய பேர் வீட்டுங்களை இன்னைக்கு பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாற்றிக்கிறாங்க. தேவையில்லாத விஷயத்துல போய் அவர்களை என்ன பண்ணுகிறாங்க? சிக்கிக்கிறாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்ஸ் மட்டும்தான். ஹalleluya. நீங்க ஹாஸ்பிடல்ல போகும்போது பார்க்கும்போது எவ்வளவு பேருங்க மடிந்து போகிறதும், வியாதியின் பயங்கள் அவருடைய கண்களை நீங்க காண முடியும். ஆனா கர்த்தர் நமக்கு காலைதோறும் அவர் கிருபை என்ன இருக்குதுங்க? அப்ப நம்ம எங்க இருக்கணுங்க? அவருடைய சமூகத்துல இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நீ எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இதுதான் நான். This is the day that God has appointed. இந்த நாள் தான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காங்க? நியமித்து வைத்திருக்கிறார். இது நான் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற யாவரும் செய்கிற ஒரு விஷயம். இந்த நாள் விட்டு மற்ற நாள் தேடுகிறது இல்லைங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். எதுக்கு? அவருடைய பிள்ளைகள் ஒருமித்து என்ன பண்ணுகிறாங்க? வாசம் பண்ணுகிறது மட்டும் இல்லைங்க, அவர்கள் ஆராதிக்கிறாங்க ஜீவனுள்ள தேவனை. விசுவாசிக்கிறவங்க ஹalleluya. ஒரே விசுவாசம், ஒரே மனது. That is why this is a very important place. சில வாரத்துக்கு முன்பாக எங்க ஏரியாத்துல இருந்து ஒரு சகோதரி வந்தாங்க. வரும்போதெல்லாம் செவ்வாய்க்கிழமை வருவாங்க, புதன்கிழமை வருவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிடுங்க, மந்திரம் பண்ணிடுங்க அப்படின்னு. அவங்க பாஷையில மந்திரம், நம்ம பாஷையில அது என்னதுங்க? ஜெபம். எனக்கு தூங்க முடியல, எனக்கு தூக்கம் இல்லை, இடுப்பு வலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு நாள் வச்சிருக்கோம். என்ன நாளுங்க அது? ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டுடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அன்னைக்குதான் எல்லாருமே அங்கதான் வருவாங்க. அன்னைக்கு நீங்க வா. ஒரு வாராச்சு, 2 வாராச்சு, 3 வாராச்சு அழைப்பு கொடுத்து, ஆனா வாரத்துல என்ன பண்ணிடுவாங்க? சென்டர்ல வந்துடுவாங்க. வந்துட்டு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் ஜெபம் பண்ண முடியாது, எங்களுக்கு என்ன வச்சிருக்கிறேன், நாங்க நியமிக்கப்பட்ட நாள் இருக்கு, வாங்க நீங்க அன்னைக்கு வாங்க, உங்களுக்கு விசேஷமா நாங்க என்ன பண்ணுகிறோம்? ஆண்டி நான் சாவணும்னு தோணுது எனக்கு, நான் செத்துருவேன், எந்த நாள் வேணாலும் நான் என்ன பண்ணுவேங்க? அந்த அளவுக்கு என் மனசு ஓடிச்சே இருக்குது, சிந்தனை ஓடிச்சே இருக்குது. நீ என்ன சொன்னாலும் சரி, நீ எந்த நாள் வரணும்? ஆண்டவர் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாள்ல தேவனுடைய வீட்டுக்கு நீ வா. ஹalleluya. தேவனுடைய வீட்டுல யார் இருப்பாருங்க? கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா? ஆண்டவர் நோக்கி என்ன செய்வாங்க? விண்ணப்பங்கள் ஆண்டவருக்கு முன்னாக கொண்டு போவாங்க. That's just why this is very important to come together in unity. அப்படின்னா ஒருமித்து வருகிறது என்னதுங்க? இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல. தன்னோட பணங்களை வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டா தெரியல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வான்னு சொல்லும்போது அவங்க முகங்கள்லாம் சுழிச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல தான் விடுதலை. கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்குதுங்க? பெரிய விடுதலை. அது எப்பேற்பட்ட பிசாசுனாலும் சரி, எனக்கு பயம் இல்லை, இது வரைக்கும் பயந்தது கிடையாது. காரணம் கர்த்தர் செய்வார். செய்தாலும் அவருதான் மகிமை, செய்யலனாலும் யாருக்கு மகிமைங்க? நீங்க நான் வேலைக்காரன் மட்டும்தான். இல்ல நீங்க நான் என்னதுங்க? கர்த்தருக்கு என்னதுங்க? அவ்வளவுதான், nothing else. செய்தாலும் மகிமை நமக்கு வராது, செய்யலனாலும் என்ன பண்ணாதுங்க? மகிமை வராது. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க வந்த 12 சீடருக்கு ஒரு பேர் வரலீங்க. வந்து யாருக்கு தெரியுங்க? பேருக்கு தெரியுங்களா? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. நான் வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது, திரளான கூட்டம் அவரை பின்னோக்கி என்ன பண்ணுதுங்களா? பின் சென்றார்கள். வேதத்துல காணணும். விசுவாசிக்கிறவங்க உங்க வீட்டுக்கு யார் வரணும் தெரியுங்களா? கர்த்தர் மட்டுமே. அவர்தான் மகிமை, அவர்தான் கனம். ஹalleluya. உன் பணத்து மேல ஆண்டவர் கை நீட்டி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோட சொல்லுங்களேன். கொஞ்சம் பணம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நம்பிக்கையோட சொல்லுங்களேன். தேவனுக்கு அது ஒரு வியாதி, பணம் ஒரு வியாதி. எவ்வளவு பேர் நம்புறீங்க? பணம் ஒரு வியாதி ஆயிட்டு இருக்குது இன்னைக்கு. கஷ்டமையா குஷ்டமையா, காசு கீசு, காசை பாத்துக்கிறான். இது வரைக்கும் நான் கீசை பார்த்தது நீங்க அது என்ன இருக்குதுங்க?
இந்த மாமியை போல அதுவும் படுத்துட்டு இருக்குது இன்னைக்கு. எல்லாம் படுத்துட்டு இருக்குதுங்க எங்க வீட்டுல. நீங்க அதுவும் நினைச்சீங்க நம்ம வீட்டுல அது ஒரு பெரிய பிரச்சனை, வியாதி. எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்குது. எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க எங்களுக்கு தேவையே இல்லைன்ற ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வேர்வை கொட்டுற அளவுக்கு நான் பிரசங்கம் பண்ணி மேக்கப் எல்லாம் போட்டு வந்து அப்ப கூட நீங்க நிச்சயமாக நம்ம வீட்டுல என்ன இருக்குதுங்க? தேவை இருக்குது. விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க நம் தேவைகளை சந்திக்கத்தக்க கர்த்தர் தாமே கைகளை பிடித்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya ஹalleluya. உனக்கு அதிசயம் செய்யத்தக்க அவர் தூரம் இல்லைங்க. உனக்கு அதிசயம் செய்யத்தக்க ஒரு பக்கத்துல அருகாமையில இருக்கிறார். அவர் கையை தொட்டு உன்னை சுகமாக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஹalleluya ஹalleluya. மரணத்துக்கு தேவனை கர்த்தர் ஜெயித்திருக்கிறார். எப்படி தெரியுங்களா? அவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்க. பாதாளத்தின் தெருவு சாவிகள் யார்கிட்ட இருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய கரத்துல இருக்குதுங்க. அவர் வருகை நாள்ல தேவனை கர்த்தர் அதை வெளிப்படுத்த வேதத்துல பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் தாமே உனக்காக பாளையம் இறங்குகிறாங்க. அப்படின்னா உன் வீட்டை சுத்திலும் தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்களா? பாளையம் இறங்குவாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான இருக்கா? உன் வீட்டை சுத்தில என்ன இருக்காங்களா? கர்த்தருடைய தூதர்கள் அசைவாங்க. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், என் கண்கள் பூமி எங்க என்ன பண்ணுங்க? அவருடைய வல்லமையை என்ன பண்ணுறதுக்கு விளங்கம் பண்ணு. இரண்டாவது விஷயத்துல வாசிக்கும் போது பார்க்கிறோம், அவர் என்ன பண்ணுகிறாருங்க? அவர் வீடை சுற்றிலும் பாளையம் இறங்குகிறார். அப்படின்னா கர்த்தர் தாமே அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? சுற்றிலும் 125:2 வாசிங்களேன். என்ன இருக்குது வாசிங்களேன்? 125:2 எடுத்துங்க வாசிங்க. 125:2. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா? பர்வதங்கள் எருசலேமை என்ன பண்ணுங்க? சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் கர்த்தர். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் கிடையாது. யாரு வருதுங்களா? கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென். ஆண்டவர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார் ஐயா. ஹalleluya ஹalleluya. பர்வதங்கள் எருசலேமை என்ன பண்ணுங்க? சுத்தி இருப்பா. எப்படிங்க சொல்றீங்க? இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தாமே உன்னை சுற்றிலும் இருக்கிறார் ஐயா. கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் உன்னோட இருக்கணும். பேதுருடைய வீட்டுல தேவன் இங்க கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அந்த மாமி பக்கத்துல போயிட்டு கையை பிடித்து தொட்டு என்ன ஆகுதுங்க? வசனம் என்ன சொல்லுதுங்க? அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிச்சு. என்ன நீங்கிச்சிங்களா? சொல்லுங்களேன். என்ன நீங்கிச்சிங்க? உன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்க. உன் பிரச்சனை உன்னை விட்டு உன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்கணும். உன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்கணும். இயேசுவே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உன் பிரச்சனை உன்னை விட்டு என்ன பண்ணுங்க? நீங்கணும். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிரச்சனைகள் எங்க வீடை விட்டு நீங்கணுமானவர். வியாதிகள் எங்க வீடை விட்டு நீங்கணுமானவர். பண பிரச்சனைகள் எங்க வீடை விட்டு நீங்கணுமானவர். இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தின் அறிக்கைகள் தேவனை கர்த்தர் கனப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ படுத்துக் கொண்டிருந்தே ஆனா கர்த்தருடைய தொடர்பு ஆண்டவர் விசேஷமா உன்னை மாத்திடுவார். ஹalleluya ஹalleluya. உன் வியாதியில இருக்கும்போது கர்த்தர் வந்ததுக்கு அறியாமல் நீ படுத்துட்டு இருக்கிற, உனக்கு தெரியல. யார் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் உனக்கு தெரியல. அந்த வசனம் சொல்றது கர்த்தர் அந்த அம்மாவை அம்மாவுடைய கையை பிடிச்சு என்ன பண்ணுறாங்க? தொட்ட உடனே வியாதி ஜுரம் என்ன பண்ணுங்க? அம்மா வச்சு அம்மா என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அடுத்தது அதான் வசனத்துடைய முக்கியமான ஒரு சாராம்சம். உன் பிரச்சனை உன்னை வச்சு நீங்கிடுச்சு, நீ எழுந்து நிற்ப. விசுவாசிக்கிறவங்க பிரச்சனை உன்னை விட்டு நீங்கிடுச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்க? எழுந்து எழுந்து. உன் பணம் பிரச்சனை உன்னை விட்டு நீங்கிடுச்சுன்னா
நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இந்த கடன் ஒண்ணு இருக்குது, இந்த கடன் நீங்கிடுச்சுன்னா நான் நல்லா ஆயிடுவேங்க. சொல்லுங்கறா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்கறீங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பணம் எனக்கு சின்ன ஒரு பணம், இந்த தொகை எனக்கு நீங்கிடுச்சு, நான் எப்படி இருக்குவாங்களா? ஆமாங்க, நிறைய பேரோட சும்மா நீங்க நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் விசுவாசிக்கிறேன். அந்த சின்ன தொகையா இருந்தாலும் சரி, பெரிய தொகை இருந்தாலும் சரி, உன்னை விட்டது நீங்கினோம். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க ஒத்தாசவரம் பணத்தை நோக்கி கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் எடுத்தது எனக்கு எனக்கு சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏங்க நீங்க அவிசுவாசமா இருக்கிறீங்க? விசுவாசத்தோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்யத்தக்க தேவனுக்கு கர்த்தர் உன்னோட இருக்கிறான்னு சொல்லுகிறாங்க. பர்வதங்கள் எருசலேமே சுற்றிலும் இருப்போம் போல் இது முதல் என்றென்றைக்கும் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அந்த ஜனத்தை என்ன பண்ணுகிறார்களா? சுற்றிலும் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. என் தேவன் உன்னை சுற்றிலும் இருக்கிறார் ஐயா. நீ எழுந்து நிப்ப. நிறைய பேர் நினைச்சிட்டுக்கிறீங்க நான் இப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு பார்த்துடுவாங்க. இவங்கள எழுந்து இருக்க மாட்டாங்க. உலகமான வித்தியாச பார்வையில பார்க்கும் ஐயா. என் கர்த்தர் பார்க்கிற பார்வை வித்தியாசமானது. உனக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு வாட்டி ஆண்டவரை தொட்டுறணும் ஐயா. வியாதியில இருக்கிறவங்க பார்த்து நான் சொல்லுகிறேங்க, கர்த்தருனை தொடுவார் ஐயா. கர்த்தருனை தொடுவார் ஐயா. நீ செத்துருவ, நீ இது மேல வரமாட்டேன்னு நினைக்கிறவங்க ஆண்டவர் வித்தியாசமாக மாத்திடுவாரு. ஏன்னா கர்த்தர் தம் பிள்ளைகளை சுத்திலும் இருக்கிறார். கர்த்தர் எங்க இருக்கிறாங்க? உன்னை ஜனத்தை சுத்திலும் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் புத்தகத்துல ஒரு வசந்த வாசிங்களே, 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசந்த வாசிங்களே. The book of Proverbs chapter 4 verses 22. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்குங்க? தேவனுடைய வார்த்தைகளை. எவைகளை கண்டுபிடிக்கிறதுக்குங்க? வசந்த மறுபடியும் வாசிங்களே. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்களுக்கு என்னங்க? ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவருடைய உடலுக்கு எல்லாமே ஜீவனும் என்ன இருக்குதுங்களா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்போ? கர்த்தருடைய வசனத்தை கண்டுபிடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நீங்க நிலைநிறுத்திட்டு இருக்கீங்க. விசுவாசிக்கிறவங்க ஹalleluya ஹalleluya. கர்த்தர் தாமே உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றத்தக்க இந்த வசனத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. என்ன இருக்குது வாசிங்க. The book of Matthew chapter 7 verses 7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது. எவ்வளவு பேர் உங்க பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்க? நம்பிக்கையோட சொல்லுங்க. ஆமென். நிச்சயமா கேட்டிருக்கீங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு தகுதி தேவையா இருக்குது ஆண்டவரே. அந்த தொகை எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். நிச்சயமா உலகால் படிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கேன். கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாக சில காரியங்களை செய்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக, ரொம்ப ஆச்சரியம். குறுகின காலகட்டத்தில் ரொம்ப அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. வேற யாருக்கு இல்லைங்க, யாருக்கு கிடைக்குங்களா? கேட்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்களா? கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ இப்பொழுது எந்த கட்டத்துல இருக்கிறனா நான் கேட்கிறேன். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஆண்டவரே நாம என்ன பண்ண தெரியுங்களா? கேட்கணும். அடுத்த கட்டம் என்னதுங்க? தேடணும். வசனத்தை இப்ப தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆண்டவருடைய இதயத்தின் கதவை எனக்கு தேவை இருக்குது. அந்த வசனம் சொல்லுது, நம்ம எழுந்தார்கள், தன் படைக்க விட்டு எழுந்துட்டான். அந்த வேதனையில் இருக்கிறவங்க தான் தெரியுங்க. அநேக நேரத்தில் நாங்க சுகமாக்குற ஊழியத்துக்கு போகும்போது ரொம்ப பாதிப்பு, ரொம்ப கஷ்டத்துல வருவாங்க. என்ன பார்த்து கேட்பாங்க, ஏன் நீ ஜெபம் பண்ற பிசாசுக்கு? ஏன் நீ வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ற? நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. It's a gift given to me. எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரம். என் வரத்தை கொடுத்துதான் எனக்கு கேட்க முடியும். நீ யூஸ் பண்ணாத, நீ யூஸ் பண்ண. யார் கேட்க முடியுங்க? கர்த்தர் தான் கேட்க முடியும். இலவசமாக நீ பெற்றுக்கொண்டே, இலவசமாக நீ என்ன பண்ண? கொடுங்கள். மத்தேயு 10:8 வாசி.
இன்னைக்கு நம்மளுடைய பெங்களூர்ல ஆம்புலன்ஸ் நம்பர் கூட இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. 108. அப்போ அந்த பாதிப்புல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த முகத்துல அந்த சிரிப்பை பார்க்கிற பாருங்க, அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது லகுவாக விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்த வியாதியில போயிருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறான். சோ அவனுக்காக பரிந்து ஜெபிக்கும் போது அவன் ஃப்ரீ ஆகிறான் பாருங்க, அந்த விடுதலை பெற்றுக்கிறாங்க பாருங்க. That is what makes things very different. ரொம்ப விசேஷமா இருக்கும். அப்போ ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றினே ஒரு ஆழமான சமாதானம் உள்ளது. ஆண்டவருக்கு எந்த காரியத்தை செய்தாலும் உத்தமமாக செய்யணும். அதான் 2 நாளாகவும் 16:9 வாசம், உத்தம இருதயத்தோட நீ செய் காரியம். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். இங்கேயும் பார்க்கிறோம் என்ன செய்யணுங்களா? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆண்டவர் சொல்றாங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். ஆமென். அது உடலுக்கெல்லாம் என்ன இருக்குங்களா? இந்த வசனம் தான் உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். ஹalleluya. நம்ம எழுந்து அவர்களுக்கு என்ன செய்தார் தெரியுங்களா? பணிவிடை செய்தார். நீ நல்லா ஆயிடுச்சுன்னா உன் வீட்டுக்கு நீ பணிவிடை செய்ய. நீ நல்லா ஆயிடுச்சுன்னா ஊழியர்களை தாங்குவேன். நீ நல்லா ஆயிடுச்சுன்னா உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கணும். நீ நல்லா ஆயிடுச்சுன்னா உன்னுடைய ஆசீர்வாதமாக மாறிடும். நீ நல்லா ஆயிடுச்சுன்னா தேவனுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் ஆசீர்வாதமாக தேவனை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நீ பணிவிடை செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருந்தால் மட்டுமே நீங்க என்ன செய்ய முடியுங்க? பணிவிடை செய்ய. எவ்வளவு பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க நீ இவ்வளவு படத்தில் இருந்தீங்கன்னா நீ யாருக்கும் என்ன செய்ய முடியாதுங்க? பணிவிடை செய்ய முடியாது. உனக்கே 4 பேர் பணிவிடை செய்யணும். காரணம் நீ எங்க இருக்கிறனோ படுத்துக் கொண்டு இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுது கர்த்தர் அந்த மகளை என்ன பண்ணாருங்க? தொட்டு என்ன பண்ணாருங்களா? அந்த மகள் என்ன செய்தாருங்க? எழுந்து பணிவிடை செய்தார். ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு கர்த்தர் உன்னையும் ஆண்டவர் மாற்றுவார். உனக்காக பாளையம் இறங்கத்தக்க வந்திருக்கிறார். அப்போ அவருடைய ஆசீர்வாதத்தின் காரணம் மேல இருக்கு. ஒரு சுத்திலும் அவருடைய பிரச்சனை. மகள் எழுந்து நின்று அவர்களுக்கு பணிவிடம் செய்தார். எத்தனை பேர் வந்தாங்க எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் அந்த மகள் என்ன செய்திருக்கிறாங்க? பணிவிடம் செய்தார். ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாத்தினார். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா நினைச்சு பார்த்தாங்க. அந்த கர்த்தர் பார்த்த பார்வை வித்தியாசமா அவர்களுக்காக பணிவிடை செய்யத்தக்க நீ புரோஷனம் இல்லைன்னு உன் குடும்பம் நினைக்கும் போது நீ புரோஷனமாக உன் பணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் வீடு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கிருபை உன் வீட்டுல தங்கி இருக்கும். ஆபிரகாம் தேவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஒரு பணிந்து அவருடைய கூட அவர் அழைத்தது போல நீயும் அவருடைய சமூகத்தை தேடும் போது கண்களுடைய ஆண்டவர்